கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிறக்கிற போதே அல்லாஹு தஆலா பிறப்பதற்கு முன்னரே தாயுடைய கருவறையில் இருக்கிற போதே, தாயுடைய கருவறையில் இந்திரியமாக ஒட்டிக்கொண்ட அந்த நேரத்திலேயே தாயுடைய கருவறையில் 42வது நாள் பிந்தியதன் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை ஒரு வேட்டோடு தாயுடைய கருவறைக்குள் அல்லாஹு தஆலா அனுப்புகிறார். பஅஸல்லாஹு மலக்கன், அல்லாஹு தஆலா தாயுடைய கருவறைக்குள் ஒரு வானவரை அல்லாஹு தஆலா அனுப்புகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை கருவறையிலே சுமக்குகிற போது அந்த கருவறையிலே 42வது நாட்கள் பிந்தியவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை ஒரு வேட்டோடு தாயுடைய கருவறைக்குள் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி இருக்கிறான். அந்த வானவர் அல்லாஹ்விடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். இந்த பிள்ளை அங்கவீனமாக பிறக்க வேண்டுமா அல்லது ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமா? இந்த பிள்ளை ஆணாக பிறக்க வேண்டுமா அல்லது பெண்ணாக பிறக்க வேண்டுமா? இந்த பிள்ளை எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும் என்ற அத்துணை செய்திகளையும் வானவர் தாயுடைய கருவறைக்குள்ளிருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளை எப்படி பிறக்க வேண்டும் என்று படைக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் நாடுகிறானோ அதை அங்கவீனம் என்றால் அங்கவீனமாக, ஆரோக்கியம் என்றால் ஆரோக்கியமாக, ஆண் என்றால் ஆண் என்றும் பெண் என்றால் பெண் என்றும் அல்லாஹ் சொல்லுவதை வானவர் தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போதே அந்த கருவில் உள்ள சிசுவில் அந்த வானவர் எழுதுகிறார். அந்த நேரத்தில் தான் நாம் தாயுடைய கருவறையில் 42வது நாள் பிந்தியதன் பிற்பாடு அனுப்பப்பட்ட வானவர் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிறப்பதற்கு முன்னர் எப்போது இறப்போம் என்ற செய்தியை எழுதியதன் பிற்பாடுதான் தாயுடைய கருவறையில் இருந்து நாம் இந்த மண்ணில் பிறக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு தரப்பட்ட தலைப்பு என தெரியுமா? நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மரணமும் மறுமையும் என்று சொல்லுகிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துமாறு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேரம் சென்று கொண்டிருப்பதினால் ஒரு சில விடயங்களை மாத்திரம் தொட்டு செல்லுகிறேன். சொல்லப்படுகிற செய்திகள் அல் குர்ஆனில் இருந்து சொல்லப்படுகிற செய்திகள், சொல்லப்படுகிற செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியில் இருந்து சொல்லப்படுகிற ஒரு செய்திகள். இந்த நேரம் ஒரு அரசியல் மீட்டிங்காக இருந்திருந்தால் இளைஞர்களும் யுவதிகளும் குமரிகளும் கிழவிகளும் வாலிபர்களும் வயோதிபர்களும் நிறைந்திருப்பார்கள். இந்த இடத்தில் ஒரு மியூசிக்கல் ஷோ நடைபெறுமாக இருந்திருந்தால் இந்த ஊரிலே உள்ள முஸ்லிம் இளைஞர்களும் யுவதிகளும் ஆண்களும் பெண்களும் ஆட்டம் பாட்டு கூத்து கும்மாளம் என்ற அனாச்சாரத்தோடு நிறைந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மார்க்கம் சொல்லப்படுகிற போது யாருக்கெல்லாம் அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த இடத்தில் நிறைந்திருப்பார்கள். காரணம், இந்த இடத்தில் மலக்குகள் இருக்கிறார்கள், அந்த இடத்தில் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். ஷைத்தான்கள் இருக்குகின்ற இடத்தில் நிறைய மக்கள்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள். மலக்குகள் உள்ள இடங்களில் குறைய மக்கள் தான். அது அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்கள்தான் அங்கே நிறைந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஜும்ஆ அல்லாஹு தஆலா 8வது வசனத்தில் என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான். இந்த குர்ஆனிய வசனத்தை காது தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள். கேட்கிற போது உங்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், நபியே சொல்லுங்கள், நீங்கள் மரணத்தை கண்டு எங்கு நீங்கள் விரண்டோடுகிறீர்கள்? ஃபைன்னஹு முலாகிக்கும், அந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடினாலும் அந்த மரணம் உங்களை சந்திக்கும். மரணத்தை நாம் தேடி போக தேவை அல்ல, அந்த மரணம் நம்மளை தேடி வரும். ஏனென்றால் பிறப்பதற்கு முன்னரே தாயுடைய கருவறையில் வைத்து எழுதப்பட்ட ஒன்றுதான் இந்த மரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் 50 வயதில ஒருவர், 60 வயதில ஒருவர், 20 வயதில ஒருவர், 5 வயதில ஒருவர்,
அல்லாஹ் எப்போது இந்த மண்ணுக்கு மேல் அவருடைய ரிஸ்கை முடித்துக் கொள்கிறானோ அப்போது இந்த மண்ணிலே இருந்து அவர் இந்த மண்ணுக்கு கீழே உள்ள ஒரு வாழ்வை அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். நிறைய பேரை நம்முடைய கையால குளிப்பாட்டி இருக்கிறோம், நம்முடைய தோளில் வைத்து சுமந்திருக்கிறோம், நம்முடைய கால்களால் நடந்து அவர்களை தூக்கி சென்றிருக்கிறோம், கபறுகளிலே நாம் அவர்களை அடக்கம் செய்திருக்கிறோம். நம்மளை பெற்றவர்கள், நாம் பெற்றவர்கள், நம்மளோடு பிறந்தவர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர், நம்முடைய உறவுக்காரர், நம்முடைய அயலவர், நம்முடைய பக்கத்து ஊருக்காரர், எத்தனையோ பேர்கள் இன்று நம்மளை விட்டு இறந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கையடக்க தொலைபேசியை எடுத்து பாருங்கள். அதிலே சும்மா ஏயில இருந்து Z வரைக்கும் எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க. அந்த ஏயில உள்ள பெயரை மட்டும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய பெயர் மாத்திரம் இருக்கிறது, எத்தனை பெயர்கள் பெயர் மாத்திரம் நம்பர் மாத்திரம் இருக்கிற போது அழிக்க மறந்து விட்டோம். அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து விடைபெற்று மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் இன்னும் நம்முடைய கையடக்க தொலைபேசியிலே இருந்து கொண்டிருக்கிறது. நாளை ஒரு நாள் வரும், அந்த நாளையில் நம்முடைய பெயர்களும் நம்பர்களும் அவர்களுடைய கையடக்க தொலைபேசியில் இருக்கும். அவர்கள் அழிக்க மறந்திருப்பார்கள். நாம் இந்த உலகத்திலே வாழாமல் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு யூதன் வருகிறான். எப்போதும் யூதர்கள் வருகிற போது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியோடு தான் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நிறைய கேள்விகளை கேட்டவர்கள் யூதர்கள். அந்த யூதர்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். நம்மளெல்லாம் ஒரு மனிதன் மரணித்து போனால் இன்றைக்கு சமூகத்தில சம்பிரதாயமாக அல்லது விதியத்தாக மரணித்த மனிதனுக்கு, மரண தருவாயில உள்ள மனிதனுக்கு அல்லது மரணித்து போன மனிதனுக்கு 3வது நாள் என்றும் 7வது நாள் என்றும் 40வது நாள் என்றும் அல்லது சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறார் என்பதற்காக குர்ஆனை ஓதுகிறோம் என்று இந்த சமூகம் ஓதுகின்ற அந்த சூரத்துல் யாசின், அதை கொஞ்சம் படித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அந்த சூரத்துல் யாசினிலே அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான். என்ன பேசுகிறான் என்றால், ஒரு யூதன் ஒரு இறந்து போன, ஒரு உக்கி போன ஒரு முள்ளு துண்டை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து இறந்து போன உக்கி போன முள்ளு துண்டை அப்படியே எடுத்து கசக்கி விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறந்து போன உக்கி போன இந்த முள்ளு துண்டில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மனிதனை படைப்பானா, எழுப்புவானா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த யூதன் கேட்ட போது, சுப்ஹானல்லாஹ், படைத்தல் என்பது, ஆக்குதல் என்பது, அழித்தல் என்பது, உருவாக்குதல் என்பது இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் 7வது வானத்திலே இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனம் சூரத்துல் யாசினுடைய 78, 79வது வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். வதரப லனா மஸலன் வனசிய கல்கா, மனிதன் அவன் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு நமக்கு உதாரணம் காட்டி அந்த மனிதன் கேட்கிறான், இறந்து போன முள்ளு துண்டிலே இருந்து மீண்டும் இறைவன் உங்களை எழுப்புவானா என்று கேட்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், குல், நபியே சொல்லுங்கள், எந்த முள்ளு துண்டு இறந்து போவதற்கு முன்னர் எவன் படைத்தானோ மீண்டும் அந்த முள்ளு துண்டிலே இருந்து அல்லாஹு தஆலா உங்களை உயிர்ப்பிப்பான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி வைத்து அந்த நேரத்தில் அதற்கு பதில் சொன்ன வரலாறை சூரத்துல் யாசினிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தூங்குகிற தூக்கம் என்பது கூட ஒரு மரணம்தான். நாம் தூங்குகிற தூக்கம் என்பது கூட ஒரு மரணம்தான். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபிய சமூகத்தை பார்த்து, சுவர்க்கத்திலே சுவர்க்கவாதிகள் தூங்குவார்களா அப்படின்னு கேட்டாங்க. சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகள் தூங்குவாங்களா அப்படின்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இது ஹசனான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்-நௌம் அகுல் மௌத், தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன். லா யமூதுன அஹ்லுல் ஜன்னah, சுவர்க்கவாதிகள் யாருமே தூங்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் தூங்குகிற தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன்.
சுவர்க்கத்தில் யாருமே தூங்க மாட்டார்கள், அவர்கள் விழித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். தூக்கம் என்பது எதற்காக? தூக்கத்தை இறைவன் எதற்காக தந்திருக்கிறான்? நமக்கு ரெஸ்ட் எடுப்பதற்காக, ஓய்வெடுப்பதற்காக. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது, களைப்படைகிற போது, அந்த களைப்பை நாம் போக்கிக் கொள்வதற்காக இறைவன் தந்த ஒன்றுதான் தூக்கம். அந்த தூக்கம் என்பது என்ன தெரியுமா? அது மரணம், மரணத்தின் சகோதரன். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னௌம் அகுல் மௌத், தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன். அதனாலதான் சகோதர சகோதரிகளே, நம்மெல்லாம் தூங்குகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதச் சொன்ன ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஅஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு நான் தூங்குகிறேன் என்பது என்று அதற்கு மொழிபெயர்த்தாலும் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது, யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் என்பதுதான் அடையாளம். நாம் மௌத்தாகிற போது, நம்முடைய தூங்குகிற போது நம்முடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே போகிறது. அல்லாஹ் அந்த உயிரை யார் யார் மண்ணுக்கு மேலே மீண்டும் எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு அந்த உயிரை மீண்டும் கொடுக்குகிறான். யார் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த உயிரை அல்லாஹ் தன் பக்கம் வைத்துக் கொள்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எப்போது வாழ்ந்தாலும், எந்த இன்பத்திலும் எந்த துன்பத்திலும், நோயிலும் வறுமையிலும் சந்தோஷத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாளை நமக்கு என்பது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாம் படுகிற சந்தோஷம் என்பது அது தொடரான சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாம் படுகிற துக்கம் என்பது அது நிரந்தரமான துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாளை என்பது என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இல்லாத மரணம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடுதான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் பிறப்புக்குத்தான் ஒரு ஓர்டர் உண்டு. நாம் பிறக்கிற போது வாப்பா இருப்பார், உம்மா இருப்பார், அண்ணன் அல்லது அக்கா, தாத்தா, தங்கச்சி, தம்பி என்ற ஒரு ஓர்டர் பிறப்புக்கு மாத்திரம்தான் உண்டு. நாம் பிறக்கிற போது ஒரு ஓர்டர் இருக்கும், நம்முடைய இறப்புக்கு அந்த ஓர்டர் இருக்காது. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற போது, பிள்ளைகள் இருக்கிற போது தந்தை மரணித்து விடுவார், தந்தை இருக்கிற போது தாய் மரணித்து விடுவாள், தாயும் தந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிற போது பிறந்த பிள்ளைகள் இறந்து விடுவார்கள். மூத்தவர் இருக்கிற போது இளையவர் மரணித்து விடுவார், இளையவர் இருக்கிற போது மூத்தவர் மரணித்து விடுவார். எப்போது நம்முடைய மரணம் என்று தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு வாழ்க்கையில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரணத்தை நானும் நீங்களும் மறந்துதான் வாழ்கிறோம். இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதனாலதான் இந்த மரணத்தை மறந்த வாழ்க்கையினாலதான் இந்த உலகத்தில் நிறைய பாவங்கள், நிறைய அனாச்சாரங்கள், நிறைய இறைவனுக்கு முரணான சிந்தனைகள், நிறைய அல்லாஹ்வை மறந்த பாவச் செயல்கள் இந்த உலகத்தில் அதிகரிப்பதற்கு மிக பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? இந்த மரணத்தை மறந்த வாழ்க்கைதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை வருகிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களை சஹாபாக்கள் மறுமையை மறந்து சிரிப்பார்களா? உலகத்தில் மூழ்கி விடுவார்களா? மறுமையை நினைத்து அழுதவர்கள் அவர்களே, மறுமையை பயந்தவர்கள் அவர்களே, தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து அதற்குரிய தண்டனை பெற்று மறுமையில் சொர்க்கம் போக வேண்டும் என்று துடித்தவர்கள் அவர்களே. அந்த சஹாபிய சமூகம் மரணத்தை மறந்து உலகத்தை நினைத்து சிரிக்கிற சமூகமா? அல்லாஹ்வுடைய தூதர் வருகிற போது அந்த சமூகம் சிரித்துக் கொண்டிருந்தது. சில சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தகர்த்தெறிகின்ற மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்றார்கள். உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தகர்த்தெறிகின்ற அந்த மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், சிரித்துக் கொண்டிருந்த அத்துணை சஹாபாக்களும் தங்களுடைய கைகளை எடுத்து முகத்தை அந்த கைக்குள் மறைத்துக் கொண்டு தேமி தேமி தேமி
அழ ஆரம்பித்தார்கள் என்று சொல்லுகிற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் சஹாபாக்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் மரணத்தை நினைத்தேதான் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் தெரியுமா சகோதர சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய தூதர் இர்மி சஅதே எரியுங்கள், ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் சொன்ன ஒரு நபித்தோழர். எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் தான் வந்து சொல்லுவாங்க, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இர்மி சஅதே, ஈட்டியை எறியுங்கள், ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்ன ஒரு முத்தான நபித்தோழர். இவருடைய மரண நேரம். இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் மரணத்தை நினைத்துக் கொண்டே வாழ்ந்தவர்கள், அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள், இந்த உலகம் பொய்யானது என்ற யதார்த்தத்தோடு வாழ்ந்தவர்கள், இறைவனுக்காக உயிரை கொடுப்பதற்காக போராட்ட களத்தை சர்வசாதாரணமாக சந்தித்தவர்கள். இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் ஒரு உடுப்பை தூக்கி கொடுக்கிறார். கஃபினு ஃபி தௌபைன், இந்த உடுப்பால என்ன நீங்க கஃபன் செய்யுங்க அப்படின்னா. பக்கத்துல இருந்தவெல்லாம் கேட்கிறாங்க, ஏன் அப்பா இந்த உடுப்பால உங்களை கஃபன் செய்யணும்? நீங்க யோசிங்க, இந்த உடுப்பால என்னை கஃபன் செய்யுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய மரண தருணத்தில் அவருக்கு மரணத்துடைய சிந்தனை இருந்திருக்குது என்றால், ஏற்கனவே அந்த உடுப்பை நான் மௌத்தாகினால் எனக்காக கஃபன் செய்ய வேண்டும் என்ற அந்த மரண சிந்தனையோடு நினைவோடு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அடையாளம். அதனாலதான் ஒரு உடுப்பை காட்டி இந்த உடுப்பால என்ன நீங்க கஃபன் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, ஏன் இந்த உடுப்பால் உங்களை கஃபன் செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்போது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இந்த உடுப்பால் என்னை கஃபன் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னது ஏன் தெரியுமா? பத்ர் யுத்தம் நடக்கிற போது அந்த பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கிற போது அந்த பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து, சஅதே ஈட்டியை எறியுங்கள், தாயும் தந்தையும் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லுகிற போது அந்த நேரத்தில் உடுத்துக் கொண்டிருந்த ஆடை இந்த ஆடை. ஏன் தெரியுமா, இந்த ஆடையினால் என்னை நீங்கள் கஃபன் செய்யுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இஸ்லாத்துடைய எதிரிகளை எல்லாம் யுத்தகலங்களிலே நான் சந்திக்குகின்ற போது, அந்த யுத்தகலத்தில் முஷ்ரிக்குகளை சந்திக்குகிற நேரத்தில் உடுத்துக் கொண்டிருந்த ஆடை இந்த ஆடை. நான் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய எதிரிகளை சந்திக்குகிற நேரம் உடுத்துக் கொண்டிருந்த இந்த ஆடையோடு நான் நரமறுமையிலே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால் எதிரிகளை சந்திக்குகின்ற போது இந்த உலகத்தில் உடுத்துக் கொண்டிருந்த இந்த ஆடையை நான் மறுமையிலே என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு சொல்கிறேன். இந்த உடுப்பினால் என்னை நீங்கள் கஃபன் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யோசித்து பாருங்கள், உடுத்திருந்த யுத்தத்தில் உடுத்திருந்த ஆடையை தன்னுடைய மரண நேரத்தில் கூட மறக்காமல் இந்த மரணத்தின் பின்னர் எனக்கு ஆடையாக வர வேண்டும், அதுதான் என்னுடைய கஃபன் துணியாக வர வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்களாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்முடைய வாழ்க்கைகள் மரணத்தையும் மறுமையையும் நினைத்தா வாழுகிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர.